உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான், வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான், தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான் அப்படின்னு சூப்பரான வரிகள் வந்து நான் பழைய தமிழ் சினிமா பாடலில் தான் வந்திருக்கு. அந்த கலந்து அந்த பாட்டை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. சான்ஸ் கிடைச்சா நீங்களும் கேளுங்க. இந்த சூப்பரான வரிகளோடு நம்ம இன்றைக்கி ரெசிபிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு நல்ல ஒரு பேஸ்ட்ரி ரோல் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு அவன் வேணும், நான் பேக் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட்ரி ரோல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக தேவை. அது மட்டும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். குயிக்காக பண்ணிடலாம். என்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு பன்னீர் பிளாக் வந்து நான் ஃபுல்லாக இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து குடமிளகா, நல்லா மஞ்சள் குடமிளகா நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சிவப்பு குடமிளகா அதையும் வந்து தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். கூட வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட உப்பு வேணும். கொஞ்சம் நம்மளுடைய சாப்பர்லேயே புல் சாப்பர்லேயே வந்து கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு போகிறேன். கூடவே எண்ணெய் வேணும். அப்புறம் பேஸ்ட்ரி ரோல் வேணும். ஸோ அவ்வளோதான் வேணும். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனில் வைக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ டவா காஞ்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் வதக்கிக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் நல்லா இது மாதிரி பொடியாக போட்டால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு வாயில் வராமல் இருக்கும். அதான் காரத்துக்கு போடுறோம். ஸோ நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அது கூடவே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் லேசாக பச்சை வாசனை பொறுத்து தான் நம்ம லேசாக அதை பண்ணிக்கிறோம். ஸோ வதக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நான் ஆக்சுவலாக என்னுடைய அவன் கூட வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவன் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 200 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட் வச்சுக்கலாம். ஸோ நான் 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் அவன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அதான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறது. ஸோ கடைசியாக வந்து நம்ம இந்த குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து உப்பும் போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதே லேசாக வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பன்னீர் போட போகிறோம். பன்னீர் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம். ஸோ கடைசியில் லேசாக புரட்டி எடுத்தால் போதும். ஸோ பன்னீரும் போட்டு லேசாக புரட்டி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்கும். அதனால் பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா. அது மட்டும் இல்லாமல் குவிக்காக பண்ணிடலாம். கூடவே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். கூட நம்ம கேப்சிகமாக ஆட் பண்ணுறதுனால. ஸோ நம்ம லேசாக பன்னீர் வந்து நம்ம வதக்கி எடுத்துருக்கோம். நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டா நல்லாயிருக்கும் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ஆற வச்சுருக்குவேன். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அது கூட பேக்கிங் ஷீட் மேலே போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து இந்த ரோலை எடுத்து அதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கடைசியில் வந்து லேசாக கொஞ்சம் பட்டர் வந்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பட்டர் ஊற்றி எடுத்துருக்கேன். லேசாக நான் ப்ரெஷ் பண்ண போகிறேன். எக் ஒயிட் கூட நீங்கள் போடலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கும். பட் இது வந்து நம்ம வெஜிடேரியன் டிஷ்ஷை தான் இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா கடையிலையும் கிடைக்கிது. ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிது, சென்னையிலையும் கிடைக்கிது. அதனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஷீட் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோலை நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நல்லா நிறையவே வந்து வச்சுக்கோங்க. ஒரு சைடாக வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட எல்லா ஸ்டஃபிங்கும் வந்து மொத்தமாக இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்படி நல்லா டைட்டாக வச்சு ரோல் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் ரோல் பண்ண வேண்டாம். இங்கே வந்து நம்ம கடைசியில் கொஞ்சம் விட்டுறணும். இப்போ வந்து இதில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு டிசைன் மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி தனித்தனியாக ஒட்டுங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டினா நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு சர்க்கிளாக கொண்டு வந்துடுங்க. சில ட்ரேஸ் வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு போர்ஷன் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாகவும் வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரே வச்சாலும் பரவாயில்ல. நம்ம வந்து அது மேலே அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ லேசாக வந்து நம்ம இதை ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போது பட்டர் வச்சு ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து ரோல் பண்ணுறதுனால ஒரு ஃபேமிலி ரோல் மாதிரி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்ட்டி டைமில் வந்து கொஞ்சமாக பண்ணிவிட்டு
எல்லாருக்கும் வந்து பீஸ் கட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம ட்ரேயில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அவனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய ஸ்டஃபிங்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா ஆகிடும். ஸோ கொஞ்சம் முன்னாடி செக் பண்ணுங்கள். உங்கள் அவனை பொறுத்தவரைக்கும் ஒரு 12 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணுங்கள். ரொம்ப தீயாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும் உள்ளேயும். ஸோ அப்போ எடுத்துலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் என்னுடைய அவனில் வச்சேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லேசாக ஆற விட்டு உடனே வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் சூடாகவே சர்வ் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் சூடாகவே நல்லா போர்ஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் விற்கிற மாதிரியே பஃப் பேஸ்ட்ரி மாதிரியே வரும். பட் நல்லா உள்ளே வந்து நல்லா ஹெல்த்தியான ஸ்டஃபிங்கோட, பனீர் ஸ்டஃபிங், கேப்சிகமோட நம்ம பண்ண ஸ்டஃபிங்கோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக சர்வ் பண்ணலாம். ஸோ நார்மல் டேஸ்லேயும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸ்கூல் லஞ்சாக கூட நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி எடுத்து அனுப்பிச்சிடலாம். இல்லைனா வந்து ஒரு பார்ட்டிக்கோ பண்ணலாம். குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது பசங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.